ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட்டாக பார்த்த நியூ ட்ராமா ஆல்ரெடி ஒரு பெரிய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணலான்னு தான் யோசிச்சோம். சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை நியூவாக பார்க்குறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா ஹீரோயின் வந்துட்டு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த வால் இருக்குல்ல, ஆல்ரெடி போன எபிசோடே ஒரு வேலை சொல்லி அமைச்சிருப்பான். நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அதாவது வெளியில் போயிட்டு ஹீரோயினை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருப்பான். அதை தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு டப்புக்குன்னு உள்ள வந்து நிற்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு அவ எதுவும் தப்பாக நினச்சி போல அப்படின்ட்டு 2 பேரும் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நேராக மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் விசாரிச்சேன் ஹீரோயினை பற்றி. அவளுக்கு உடம்புலாம் ரொம்ப தழும்பா இருக்குமோ, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஆளா அப்படிங்கும்போது பேசும்போது பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு பார்த்து பேச மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் நேராக வந்து பக்கத்தில் என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரியணுமா, நீ என்கிட்டே கேட்டிருக்கலாமே, எதுக்கு இப்படி ஆளை விட்டு பார்க்குற, ஐயா இவங்க முன்னாடி இருக்காங்களா, உங்களுக்கு ஒரு சில மருந்துலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் இவளுக்கு மருந்து செய்யறதுக்காக உன்னோட தெய்வீக சக்தியை பயன்படுத்தினியா? அப்படி இல்லை மாஸ்டர், ஏதோ காயம் அதோட இருக்காங்க அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி உங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வால் அழிச்சிட்டு போயிடுது. அவன் யோசிச்சு பார்க்குறான், அவளுக்கு தழும்பு இருக்குன்னா அப்போ அந்த 100 வருஷத்தில் அவளுக்கு என்ன தான் நடந்துச்சு, உண்மையிலேயே நான் இறந்ததுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துலேயே அங்கே ஒரு வாத்து வந்து நிற்கிது. டப்புக்குன்னு அது கடவுளா மாதிரி அவளை பற்றி என்கிட்ட எதாவது மறைச்சிக்கிட்டு இருக்க, அவர் முன்னாள் தேவதையாக இருந்தவர் தானே, உங்களோட விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், தேவையில்லாம இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, அது எப்படி தலையிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி உண்மை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இது யாருன்னா நம்ம ஹீரோ அட்டாக் ஆகும்போது என்னையே அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒருத்தங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹீரோனை பற்றி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் டப்புக்கு நம்ம ஹீரோட அந்த வால் டப்புக்குன்னு வந்து வாத்தா மாதிரி நின்னுறாங்க. இது எப்படி உள்ள வந்தது அப்படின்னு கழுத்த மாட்டை பிடிச்சி தூக்கிட்டு, மாஸ்டர் அது வந்துட்டு இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல, நான் கதவை வந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், இதை பார்த்துக்கலாம். ஆமா உனக்கு ஏதாவது பேசுகிற வார்த்தை இந்த மாதிரி ஏதாவது பார்த்தியா? அப்படிலாம் எதுவும் பார்க்கலையே மாஸ்டர், இது நல்ல வெயிட்டாக இருக்குது, போயிட்டு பொறிச்சிடலாமங்கும்போது ஐயோ கடவுளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் சிரிக்காமல் சிரிச்சிட்டு இருக்கிறான். அவள் உள்ள தூக்கிட்டு போயிட்டா பொரியல் பண்ணுறதுக்கு. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்துட்டு இந்த பாஸ்ட்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பான் போல, அவனோட சத்தியை பயன்படுத்தி அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அது முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே 2 பேரும் ஒன்றா ட்ரெஸ் ஒரே கலர் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வாத்தை பொறிச்சு வச்சுட்டாங்க. அதுவும் அந்த வால்லாம் ஆக என்னமா பொறிஞ்சிருக்குது, பிடிச்சி 2 கடி கடித்தா அவ்வளோ டெஸ்ட்டாக இருக்கும் போலயே, இதை நாம மட்டும் திங்கிறதா இல்லை மாஸ்டருக்கும் தூக்கிட்டு போய் குத்து திங்கிறதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மாஸ்டருக்கு கொடுக்கலான்னு போகும்போது அவன் ரூமில் வந்துட்டு வெளிச்சமாக இருக்கா. ஐயோ இந்த நேரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் எதையோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, அந்த நேரத்தில் தான் நம்ம போனால் அவருக்கு பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்ட்டு இவன் என்ன ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் போல. அதுக்கப்புறம் ஹீரோ நார்மல் மோடில் வந்துட்டு அவளோட கையை கிழிச்சு அவளோட சதையை கிழிச்சு தான் அவனோட ஆன்மாவுக்கு உயிர் கொடுத்து இந்த 100 வருஷமாக அவனை உயிர் வாழ வச்சிருக்காங்கிற விஷயத்தையே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் ஹீரோக்கு ஒரு கண்ணிலேருந்து பிளட் வருது, ஒரு கண்ணிலேருந்து ரத்தமே வருது. இப்போ தான் ஹீரோயினை புரிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேரும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க, வாலும் ஹீரோயினும். அந்த நேரத்தில் முழு நிலவு வரும்பொழுது ஐயோ இது மாஸ்டருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வால் போயிட்டு அந்த முழு நிலவை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அங்கேருந்து ஓடி வந்த ஹீரோ பாஸ்ட்ல ஒய்ஃப் என்ன பேரில் இருந்தாலும் அப்படி சொல்லி கட்டி பிடிக்கும் போது என்னது இப்போ பைத்தியக்காரன் கட்டி பிடிக்கிறான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு டப்புக்குன்னு பார்த்தா அந்த முழு நிலவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, மேகத்தை வச்சு மறைச்சிட்டு இருந்தா வால், அது முடியல. அந்த முழு நிலவை பார்த்தோன்னே கொஞ்சம் அக்ரெசிவாக மாற ஆரம்பிக்கிறான், அரக்கணம் மாற ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து போயிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறான், எங்கேருந்து வெளியில் போனால் அந்த பழங்குடியினர் குரூப் அங்கே இருக்குமே அப்படின்னு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அக்ரெசிவாக மாறி நிற்கிறான். என்னது இது இவன் ஏன் அப்படி மாறான் அப்படின்ட்டு எதுவுமே கண்டுக்காம போதான் நினைக்கிறா. ஆனால் மனசு கேட்கல. திருப்பி விளக்கு எடுத்துட்டு போயிட்டு ஹீரோவை தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சில ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அது ஹீரோனோட ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, அவனை அத்தனை பேர் வந்து கடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பேய் வந்துட்டு ஹீரோவை லாக் பண்ணியிருக்குமே, அந்த தழும்பெல்லாம் அப்படியே இருக்குது. இவனே ஒரு பேயா மாறி அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோன் கேட்கும்போது அவன் பொசுக்குன்னு வந்துட்டு அவளை பிடிச்சி கடிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இந்த விசில் இருக்கும்ல, அதை எடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிறான். முன்னாடி இவங்க சந்தோஷமா இருந்த காலகட்டத்தில் அந்த விசில் அடிச்சு தான் ஒவ்வொரு டைமும் ஹீரோ கூப்பிட்டுருப்பா போல. அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது அவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு கண்ட்ரோல் ஆகி அப்படியே திரும்பி அவளோட மடியிலேயே போயிட்டு அப்படியே அழகாக அப்படியே படுத்துக்கிறான். அவளும் தலையை அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவளும் தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது தான் தெரியுது 2 பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு அப்போ ஹீரோ கேட்கலாம், என்னால் உனக்கு எதுவும் காயம் ஏற்பட்டுச்சா? காயம் ஏற்பட்டுச்சு தான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு உடனே ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்தோன்னு அங்கே கட் பண்ணி நம்ம வாழை தான் காமிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக மாஸ்டருக்கு சேவை செஞ்சு அந்த நிலா வெளிச்சத்தை தட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு வெளியில் கடான்னு படுத்து தூங்கிட்டு இருக்குது. உடனே அந்த மருந்து எடுத்து தேய்க்க ட்ரை பண்ணும்போது அவளால் முடியல. உடனே வாழை தான் கூப்பிட்றா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோ பையன் என்ன சொல்கிறான்னா, மனசுக்குள்ளேயே 2 பேரும் பேசிப்பாங்க போல, வாழும் நம்ம ஹீரோவும். அவங்க நீங்கேருந்து வேறு எது வேலையாக வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி தொத்தி விட்டுறான். ஏன்னா ஹீரோ பையன் வந்துட்டு மருந்து போட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கேடித்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். உடனே இருந்துட்டு அவள் வெளியில் போயிட்டா அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வலிக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து போட்டு விடும்போது என்ன உனக்கு ஃபீவர் சரியாகலையா, இன்னும் உனக்கு ஜுரம் இருக்கா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை அதனால நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு அவள் வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியில் போகும்போது டபுக்குன்னு பொசுக்கு வந்து உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வச்சு பார்க்குறான். அவன் கனவுல கண்ட மாதிரியா உடம்புல வந்துட்டு நிறைய பேர் கடிச்ச மாதிரி இருக்கு. சரி இந்த மலராபி என்னோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற அதை தடுக்கிறதுக்கான என்ன வழி இருக்கு? 3 வழி இருக்கு. ஒரு வழி என்னன்னா, ஆவியால் பாதிக்கப்பட்டவங்க உடம்புல செடி மாதிரி வளரும். அப்போ வந்துட்டு கடவுளோட ரத்தத்தை குடிச்சா அது சரியாகும்.
அதனால தான் ஹீரோட ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. அப்போ ஆவியா மாறினவங்கலாம் மனுஷங்க தானா? அந்த பழங்குடியின ட்ரைப் இருக்காங்க, அவங்களும் மனுஷங்க தானா? அவங்க இப்படி மாறி இருக்காங்களாங்கும்போது ஆமா. சரி, அப்போ 2வது விஷயம் எப்படி? அவங்களுக்கு கை கால்ல அந்த மாதிரி செடி வளர்ந்தா அதை வெட்டி எடுக்கிறது தான் அது ஒரே வழி அப்படின்னு சொல்றப்ப 2 குழந்தைங்க ஆவியை பார்த்துருப்பாங்கல்ல, 2 பேத்துக்குமே கை இல்லாமல் இருந்திருக்குமே, அப்போவே அவங்களுக்கு வந்துட்டு அது பாதிக்கப்பட்டிருக்கும் போல. அதனால தான் ஹீரோ அவங்க கையை வெட்டினானா என்ன அப்படிங்கிறது தெரியல. சரி அதை விடு, அதுவே அது தலையில் வந்தால் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, 3வது வழி என்ன அப்படிங்கிறப்ப அந்த பேயோட ரூட்டை தெரிஞ்சு அதோட வேரை தெரிஞ்சு அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அப்போது ஏன் மூலியமாக எனக்கு இருக்க அந்த வேர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை அழிக்கணும் அப்படி தானே? ஆமாம், அதுதான். இப்போது உன்னால் ஏன் தேவை இருக்குது, என்னால் உன் தேவை இருக்குது, அதனால் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், நம்ம கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி அவங்களை அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எனக்கும் ஓகே தான். அப்போ பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிங்கி ப்ராமிஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவனை யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அவள் என்னை பேயா இருந்து காதலிச்சாலா, இல்லை நார்மலாக இருந்து காதலிச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டாளா? இப்போ இவ வித்தியாசமாக இருக்கிறதே ஓரளவுக்கு அழகாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சமாக லெவலில் விழுந்துட்டு இருக்கிறான். அங்கே கட் பண்ணி நம்ம ஜென்ரல் தான் காமிக்கிறாங்க. அந்த பழங்குடியினர் ட்ரைபு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி போயிட்டு இருக்கும்போது ஜென்ரல் கீழே இருக்கிற ஒருத்தரோட பையன் வந்துட்டு எப்பவுமே கலர் கிண்டல் பண்ணி பேசிட்டு வரான். அதுவும் ஜென்ரல் அந்த நேரத்தில் அங்கே ஒரு திருடம் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு நம்ம ஜென்ரல் அப்படியே பாஞ்சு போய் பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது எதிர்த்து அவ்வளோ வால் வர அப்படியே லைட்டாக கிராசிங்கில் 2 பேரும் அப்படியே மவுமெண்ட் ஆவாங்க பாருங்களா, ஐ கான்டாக்டில். அப்படியே அவளும் இது அவர் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஒருவேளை இவங்க 2 பேத்துக்கு எதுவும் பாஸ்ட் லைஃப் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜென்ரலை பார்த்ததால இவ இப்படி சொல்கிறாளா அப்படிங்கிறத நம்ம போக பார்ப்போம். அவன் போயிட்டு கரெக்டாக அந்த திருடனை பிடிச்சிடறான். திருடனை பிடிச்சா அவங்க கிட்ட இருக்கிற நகையை பார்க்கும்போது அதில் ஹீரோயின் யூஸ் பண்ணுற ஜேடு ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு இதை யார்கிட்ட இருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவன் அப்படியே எங்கே கிளம்புறான் அப்படின்னா ஹீரோனை தேடி தான் கிளம்புறான். கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹீரோ எதையோ ட்ரை பண்ணிட்டு இருக்க மந்திர சக்தி வச்சு, நீ யார் அப்படிங்கிறப்ப என்ன யாருன்னு கேட்குறீடா, நீ யாரா பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். ஜென்ரல் எடுத்து ஈட்டியை விட இவன் சத்திய வச்சு தட்டு நிப்பாட்டிட்டு இருக்கான். 2 பேரும் கத்தியை தடுத்துட்டு மாசா வந்து நிற்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியில் வந்து நின்னோன்னு நம்ம ஜென்ரல் மண்டிப்பட ஆரம்பிச்சாங்க. உங்களை தேடி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தேடி வந்தியா, எங்கள் அப்பா எனக்கு கொல்ல ஆரம்பிச்சாரா இல்லை எனக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாரா? இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா நினைக்கிறது தப்பு. அவர் வந்துட்டு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். அதாவது உங்கள் அம்மா இறந்தப்போ கிளர்ச்சியாளர்கள் பூந்துட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆனால் உங்களை யாரோ கடத்திட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு உயிரோட தான் கொண்டு வர சொல்லியிருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இதை என்னால் நம்ப முடியல. உங்கள் அம்மா உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, படிக்காவது நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு என்ன கொல்ல வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு நிற்க, அவன் வந்துட்டு ஹீரோனை அட்டாக் பண்ண ஹீரோ வரானோ அப்படின்னு நினச்சிட்டு ஜென்ரல் வந்து கத்தி எடுத்து போட அப்படியே கரெக்டாக கத்தியை கையிலேயே உரசி தள்ளி விட்டு உடனே வாழும் அங்கே வந்துடுறா. வந்தோடனே ஜென்ரலை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இவளுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவனும் ஒன்றா வளர்ந்தவங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் அவனால் வராது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் என்னால் வராது, அதனால நான் போயிட்டு எங்கள் அம்மாவோட லெட்டர் நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்களும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை அவன் வருவான் அப்படின்னு சொல்லுவான்னா ஹீரோன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு மனுஷங்களே சுத்தமாக பிடிக்காது, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறான். ஆனால் இதை அந்த பழங்குடியிட்ட ட்ரைபர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த வில்லக்கார பைய பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு அவள் வெளியில் வந்துட்டா அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தனுக்கு செடி வளர்ந்ததுல ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கிளர்ச்சி படையை தூண்டிட்டு இருந்தானே, அவன் வந்துட்டு நம்ம எப்போ தான் பிளான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், எப்போ தான் நம்ம வெற்றி அடைய போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே அவசரப்பட்டு இருந்தா எப்படி, கொஞ்சம் டைம் ஆகும்ல, வெறும் ஒரு சிம்மாசனத்துக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்க முடியாது, அழியாத இம்மோட்டலாக இருக்க ஆசைப்படுறியான்ட்டு அவனோட ஆசையை இன்னும் தூண்டி விடுறான் அந்த பயப்புல. அங்கே பார்த்தா ஹீரோயின் நேராக போயிட்டு அவங்க அம்மா அப்பா எழுதி வச்ச லெட்டர் தான் படிச்சுட்டு இருக்கா. அதில் அவங்க வந்துட்டு நான் என்ன எழுதி வச்சிருக்காங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறியா, நான் இனிமேல் உனக்கு கூட சேர்ந்து இந்த புத்தாண்டை கொண்டாட முடியாது, அது மட்டும் இல்லாமல் உனக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, உங்கள் அப்பா உன்னை வெறுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீ யோசிச்சுட்டு இருக்க, ஆனால் என்னை விட அதிகமாக உன்னை அவர் நேசிக்கிறாரு, அவரை ஒருபோதும் நீ வெறுத்துறாத அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அம்மா வந்துட்டு போரிக்கை அமைச்சு வச்சுட்டு இருப்பாரு போல இவங்களோட அப்பா. அப்படி இருக்கும்போது அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அப்போ பார்க்க வந்தப்போ கூட அது ஒரு கேஷுவலான விஷயம் மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்திருக்கு போல. ஹீரோயின் பிடிச்சி கத்துன்னு கத்திருக்கா, உங்களால தான் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ திருப்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரு நீ பிறந்ததால தான் இவ்வளோ வீக்கானாவ அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் மனசளவு பாதிக்காத மாதிரி அவர் அடிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் அந்த பேய் வருது இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு ஸ்டாச்சுவா நின்றுறா. நின்னதுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரல் பாய போல தான் அவர் ஒரு மாதிரி மயக்க நிலைமையில இருக்கான்னு சொன்னே, அவளை தூக்கி வெளியில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஜென்ரலுக்கு பின்னாடி ஒரு அப்பா பையன் இருப்பாங்க, இப்போ கிண்டலாக பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். நான் வேற எங்கள் அம்மா கூட போயிட்டு நியூ இயரை கொண்டாடலாம்னு நினச்சேன், என்ன வந்துட்டு இந்த சிறையில் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். டேய் இதெல்லாம் நம்ம கடமடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக அவங்க வேற சதை ரத்தம்லாம் திங்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க ஜெயிலை உடச்சிட்டு வெளில வர ஆரம்பிச்சிடுறாங்க. நீ போயிட்டு ஜென்ரல்கிட்ட இதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்துட்டு அவங்க பையன் அனுப்பிச்சு வைக்கும்போது நான் ஒன்று போக மாட்டாங்களாம், போய் தொழா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அங்கே அவன் ஓடி போயிட்டு ஜென்ரலில் காலில் விழுந்து இந்த மாதிரி ஆகி போச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வரா, நீங்கள் வர வேணாம், இல்லை அதை உங்களால் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயினும் சண்டை போறா. 2 பேருமே போயிட்டு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஜென்ரலும் நம்ம ஹீரோயினும். அப்போ அவளுக்கு நல்லா தெரியுது இங்க ஹீரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஜென்ரல் பையப்புல சண்டை போடும்போது அவனை நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ண வராங்க. டப்புன்னு நம்ம வால் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து சண்டை போடுவா பாருங்களேன், செம்ம மாசா இருக்கும். அப்படி சண்டை போடும்போது அவனோட முகமுடியை வச்சு காலை வச்சு மிதிச்சு உடச்சிருவா. அப்படி சண்டை போட்டு பார்க்கும்போது 2 பேரும் மாசா போஸ் கொடுத்துட்டாங்க. ஐயோ உன்னோட முகமுடி நான் உடச்சிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாசா போஸ் கொடுத்து நிக்க அங்க ஹீரோயின் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணவர்
கரெக்டாக கத்தியால் குத்த வரும்போது, "நீ இங்க தானடா இருக்க" அப்படிங்கிற மாரி கத்துறா. டப்புக்குன்னு வந்து கத்திய ஒத்த கையால புடிச்சு நின்னுட்டு, "ஹேய் கூட்டாளி, என்ன நான் எப்படி இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும்? அத நான் உணர்ந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அங்க பின்னாடி வந்துட்டு அந்த அப்பாவும் பையனும், அதுக்கப்புறம் ஜெனரலும் வாலும், அதுக்கப்புறம் ஹீரோயின், அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நின்னுட்டுட்டு அந்த படைய ஒரு லுக் விடுவாங்க பாருங்களேன், செம மாஸா இருக்கும். ஹீரோ ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்ன வர வர எல்லாமே பயந்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஜெயிலுக்கு அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே ஓடி அவங்க ஜெயிலே உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஜெனரல் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது, இங்க இந்த பழங்குடியினர் ட்ரைப் யாரும் வராம இருக்கிறதுக்காக நான் ஒரு மந்திரம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா மனுஷங்க உள்ளார வந்தா அது என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ் நடக்குது, அப்படியே வந்தா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்கிட்ட சொல்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றா. ஆனா ஹீரோ அப்படியே மண்ணு மாதிரி நின்னோடனே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா ஹீரோவை. அவங்க மட்டும் கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க, நானும் உன்னை பிடிச்சி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு ஜென்ரலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இவங்க பின்னாடி நின்னாங்கல்ல அந்த அப்பா பையன், அவங்க 2 பேரும், "யோ அப்பா, இங்க பாரியா, நான் அம்மா கூட யாவது போய் செலிப்ரேட் பண்ணிருப்பியா, இவங்க 2 பேரும் ஜோடி ஜோடியா போறாங்க, எனக்கு ஜோடியை நீ கண்டுபிடிச்சத" அப்படிங்கிற மாதிரி, "ஏய் வாடா போய் அவங்களுக்கு ஏதாவது எடுத்து சாப்பிட வைப்போம்" அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து செம குடிக்கிறாங்க. அவங்க அப்பா பையன் 2 பேரும் சர்வ் பண்ணிட்டு, "உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம வால்னு கூப்பிட்டுருங்களா, அதோட பேர் வந்துட்டு போபோ. போபோவும் நம்ம ஹீரோயினும், "நான் சந்தையில பார்த்தேன் 2 பசங்க செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க, நாம அப்படியே சரக்கு போட்டி வச்சு அதை விளையாடுவோம்" அப்படின்னா விளையாடுங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாண்டாங்க, யார் தோக்குறாங்களோ அவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினும் நம்ம போபோவும் சேர்ந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து 2 பேரும் அப்படியே ஷாக்ல நிற்கும் போது, நம்ம ஜெனரல் ஓரளவுக்கு குடிச்சிட்டு போயிட்டு நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இன்னும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற ஒரு அந்த பன்னி தலைன்னு சொல்லி அதை வெட்டி வச்சிருக்காங்க. அதுல கடவுள் வந்து பேசுறாங்க. கடவுள் எதுலலாம் வந்து பேசுறதுன்னு ஒரு லாஜிக் இல்லையா? மறுபடியும் அவளோட காதல் வலையில விழ ஆரம்பிச்சிட்டியா? இந்த மக்களை பத்தி உனக்கு கவலை இல்லையா? நீ இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிறதால தான் உன் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த டைம் நான் எல்லாத்தையுமே காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு, நீ என்ன குடிக்கவே இல்லையா? ஏன் ஒரு மாதிரி கடுப்பா இருக்க? என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெனரல் வந்துட்டு, அவர் குடிச்சிருக்க மாட்டாரு, போதை ஒத்துக்காது போல. யாருக்குடா போதை ஒத்துக்காது, வாடா போட்டி போடலாம் அப்படின்ட்டு 2 பேருமே போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ குடிக்கிற மாதிரி கீழே தான் ஊத்துறான். ஆனா ஜெனரல் ஒரு கப்புக்கே கவுந்தடிச்சு விழுந்துடுறான். ஆகா 2 பேருமே கவுந்துட்டாங்களேன்னு யோசிக்கும் போது நம்ம போபோவும் கலந்துடுறா. இவங்க 2 பேத்தையும் தனியா கூட்டு போயிறாங்க அந்த அப்பா பையன். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்க தனியா இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஊஞ்சலை பார்த்துட்டு, எங்க அம்மா இருக்கும்போது ஊஞ்சல் ஆனது, ஊஞ்சல் ஊஞ்சல் பக்கத்துல போறதை விட்டுட்டு எட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்போ விழுந்துருவாளோங்கிற பயத்துல அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஒரு வழியா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு, எங்க அம்மா என் கூட ஊஞ்சல் ஆனது, அதுக்கப்புறம் நான் சபிக்கப்பட்ட குழந்தைன்னு என் பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, அப்புறம் கோல்டன் மாஸ்க் போட்டு ஒரு காவலாளி மட்டும் என்ன ஊஞ்சல் ஆட்டி விடுவாரு, எங்க அப்பாவே என்ன வெறுத்தார் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, அப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல உட்காந்து சொல்றப்ப நல்லா நோட் பண்ணுங்க. இங்க வந்துட்டு பூக்கள் அப்படியே கொட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஹீரோ அப்படி விஷயத்த சொல்லும்போது நம்ம ஹீரோனும், நான் ஒன்றும் அழுலையே, கண்ணுலாம் ஒன்றும் வேறுலையே அப்படின்ட்டு அப்புறம் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். அதே தோல்ல சாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, உன் கை இப்படி கொண்டாடா அப்படின்ட்டு அரவணைப்பா வச்சுக்கிட்டு அவங்க அம்மா மேல சாஞ்சி தூங்குற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் இன்னொரு 2 ஜோடியை கட்டுறான். யாரு? நம்ம போபோவையும் ஜென்ரலையும். அவன் போபோ இருந்துக்கிட்டு முழிச்சிட்டு, அவன் கை அழகா இருக்கு, என்னோட கையை கோக்க முடியுமா அப்படின்ட்டு அவளோட கையை வைக்கலான்னு நினைக்கிறா. அதுக்குள்ள டப்புக்கு அவன் கண் முழிக்கிற மாதிரி இருந்தோன்னே இவ தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் எழுந்து, ஐயோ நம்ம வேற இவங்க மேல சாஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அப்படி கிளம்பும் போகும்போது, அப்பதான் ஏந்திரிக்கிறாங்களா மேடம். அப்படி எழுந்து பார்த்த உடனே, இல்லை என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்க மேல சாஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எந்த இடம், இந்த இடத்துல தான் எங்க அப்பாவும் நானும் சேர்ந்து பயிற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு அவங்க அப்பாவை பத்தி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. உடனே இங்க பாரு, அவங்க அப்பா இப்படி ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும் நினைப்பாரு அப்படின்ட்டு, இங்க கூட உட்கார அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழலாம் கூடாது அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு, எவன் சிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி ஸ்மைல் அப்படி பண்ணி விடுறாங்க. அழகாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த அப்பா பையனை காட்டினா, இவ்வளோ நேரம் ஹீரோயின் உட்கார்ந்த இடத்துலையும் நம்ம ஜென்ரலும் போபோவும் உட்கார்ந்த இடத்துலையும் பூக்கெல்லாம் வந்து கொட்டியிருக்கும். அது மேலே இருந்து வந்து கொட்டினது கிடையாது. பிள்ளைங்க 2 பேரும் ஒருத்தன் தூவி விட ஒருத்தன் விசிறி விட்டு பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இங்க பேரு, யோ இதெல்லாம் நியாயமாயா? பேசாம கூரை மேல இருந்து தொப்பு கட்டி நம்மளே போட்டுருக்கலாம்யா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஏய் மகனே, நான் சொல்றதை கேளு. ஊரை மேலே ஏறி போனால் சரக்கு அடிச்சதுல வந்துட்டு நம்ம கவுந்தடிச்சு கீழே விழுந்து நமக்கு ஏதாவது போயிடும், தூடா அப்படின்ட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போபோ வந்துட்டு ஜென்ரலை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தோன்னே ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி டபக்குன்னு கட்டி பிடிச்சல உட்காந்துருந்தாங்க. டீ பிடிச்சி மீன்ஸ் டீப் கிடையாது, தோல்ல செஞ்சுக்கிட்டு இவங்க வரதை பார்த்துட்டு ஹீரோ தொப்பு கட்டின்னு பிடிச்சி ஊஞ்சலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. என்ன அதுவா, இந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு சந்தை போட்டுருப்பாங்க, அங்கே போனால் ஜாலியாக இருக்கும். நைஸாக காத்துக்கிட்ட வந்து, நான் வந்துட்டு ஜென்ரலோட மாஸ்க் உடச்சிட்டேன், அவனுக்கு வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், அதுக்காக நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே 2 பேரும் நைஸாக கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் வந்துட்டு இவங்க 2 பேரும் தனியா போறாங்களே, பத்திரமா போவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, டேய் அவளுங்க போறது இருக்குண்டா, என்ன முதல்ல தூக்கி விடுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கப்பரான்னு காலை விரிச்சிட்டு இருக்கான். தூக்கி விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். ஆமா இவங்க போறாங்களே, நம்ம பின்னாடி போவோங்கிறீங்க? நோ, அவங்க பொட்டை வெட்டுக்கவே 10 நாள் ஆக்குவாங்க, இதுக்கெல்லாம் 15 நாள் ஆக்குவாங்க. அவங்க சீக்கிரட்டா அவங்களோடய இருக்கட்டும், ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே 2 பேரும் கையை கட்டிட்டு மூணு நின்றுட்டு இருக்கானுங்க. அங்க பார்த்தா 2 பேரும் ஜாலியா சரக்கடிச்சிட்டு குதிச்சுட்டு போறாங்க. நம்ம பழங்குடியினர் ட்ரைபும் அதுக்கப்புறம் பிளாக் ஸ்குவாட் இருந்தால கிளர்ச்சியாளன் அவனோட ஆட்களும் சேர்ந்து நம்ம ஹீரோ
ஹீரோயின் வெளியில் வந்துட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல, தூக்கிறதுக்காக ஆள் அமைச்சு வச்சிருக்கிறான். அட பாவி, இவங்க இங்கே அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோவும் ஜென்ரலும் இங்கே வந்து நிற்கிறாங்க. நான் வந்துட்டு அந்த பழங்குடி டிரைவை பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு அந்த பிளாக் கார்ட்ஸை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி மாற்றி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே போபோவும் ஹீரோயினும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கரெக்டாக நம்ம போபோ போயிட்டு ஜென்ரலுக்கு வந்துட்டு ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று வாங்குறா. நீ எனக்கு என்னமோ நீ அவனை ஒன் சைடா ஃபர்ஸ்ட் சைடா லவ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வாயை மூடிட்டு, சரி இதுக்கு 10 தங்க நாணயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீயே கூட அப்படின்னு ஹீரோயினை சீண்டிட்டு இருக்கா. ஏன்னா அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை போல. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நியூ இயர்க்காக. அங்கே போயிட்டு போபோ டான்ஸ் ஆடும்போது டப்புக்குன்னு ஹீரோயின் காணா போயிடுறா. இந்த விஷயம் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உட்காந்துருக்கிற நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. எப்படி காணா போனா அப்படின்னு யோசிக்கும் போது, முன்னாடி வந்துட்டு நம்ம போபோக்கு வந்துட்டு ஒரு கொடை கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு கார்டு, அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. எதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி வந்து தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, விதியை நீ மாற்ற பார்த்தா அது மாறிடுமா, இந்த டைம் நான் அதை மாற்றி அவளை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கண்டுபிடிக்க போறா. ஆனால் அங்கே எங்கே இருக்காங்கன்னா ஹீரோனை கடத்திட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த ட்ரைபோட ஹெட்டு. அவன் வந்துட்டு, யார் நீ, ஓஹோ நீ தான் அந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி என்னை பிடிக்க வந்தியா, ஆமாம்மா உனக்கு என்ன வேணும், எனக்கு நீ தான் வேணும், உன்னோட உயிர் தான் வேணும், எங்களுக்கு இருக்க சாபம் உன்னோட உயிர்னால மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பூஜை மாதிரி பண்ணி அவளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விசில் இருக்கும்ல, அந்த விசில் ஊதுனா தான் எப்பவுமே ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துருவானா. அந்த விசில் வந்துட்டு அப்படியே அவளுக்கு கிடைக்கும் போது அதை அப்படியே ஊதுறா. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டுறா. கரெக்டாக பறந்து வந்து ஹீரோ அங்கே எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடறா. அவளை என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கே தெரியும்ப்பா, இவளெல்லாம் விட முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற அவனோட ஆட்களை ஏவி விட, அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாவே எல்லாம் அப்படியே தட்ட மாதிரி போயிடுறாங்க. எனக்கு தெரியும் நீ இந்த அளவுக்கு பண்ணுவ அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்போ கூட ஒருத்தவங்களோட டீல் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒருத்தங்களை அனுப்பும்போது அவங்கள அட்டாக் பண்ணும்போது ஹீரோ ஒரு மின்னல் வந்து தாக்குது. நீ விதியை மாத்திரங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கியாப்பா, அதனால எனக்கு ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வரும்போது நீ அட்டாக் பண்ணினா ஒன்னா மின்னல் அட்டாக் பண்ணும். அப்படி இருந்து நீ இவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறியா, நீ இறக்க கூட போகலாம், உன்னோட ஹார்ட் கோர் கூட செத்தஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என் ஹார்ட்டை விட அவளை பாதுகாக்கிறதாண்டா முக்கியம் அப்படின்ட்டு எவனை வேணாலும் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ கத்தியை ஊனிட்டு நிற்கும் போது அந்த பிளாக் ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அவனுங்களை ஒவ்வொருத்தனையும் வெட்டும் போது இவனை ஒரு மின்னல் அட்டாக் பண்ணுது. அப்பயும் ஹீரோனை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனையும் வெட்டி தள்ளிட்டு போகும்போது அவளும் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. அந்த கை அப்படி தொடலான்னு போகும்போது அந்த பிளாக் ஸ்குவாடை கெட்டு இருப்பான்ல, கழுத்தில் மரம் முளைச்சவன், அவன் வந்துட்டு அம்பை விட்டு நம்ம ஹீரோ பின்னாடிலேருந்து குத்திடுறான். அப்படி இருந்தும் அவளோட கை அப்படி தொடலான்னு போகிறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதை ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பார்க்காதவங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ட்ராமா போட சொன்ன சப்ஸ்கிரைபருக்கு இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு நியூ ட்ராமா நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்படியே அதையும் செப்பரேட்டாக போட ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.